உலக சமாதான ஆலயம் திருமூர்த்திமலை. செய்திகள் வாசிப்பவர் பர்குணன். இலங்கையில் உலக சமாதான ஆலயம் சார்பாக பல்வேறு இடங்களில் யோகா, மூச்சு மற்றும் தியான பயிற்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. 13/5/2026 புதன்கிழமை அன்று காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை இலங்கை உலக சமாதான ஆலயம் மெய் யூகராஜா அவர்களின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் இணுவில் மத்திய கல்லூரியில் சிறப்பு யோகா, மூச்சு மற்றும் தியான பயிற்சிகள் நடைபெற்றன. கல்லூரி முதல்வர் திரு துரைசிங்கம் வரவேற்புரை நிகழ்த்தினார். இதில் 280 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள். அன்று மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை இலங்கை பனை அபிவிருத்தி சபை மேலாளர் சுதாகரன் அவர்களின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் வவுனியா பல்கலைக்கழக மாணவ மாணவிகளுக்கு யோகா, மூச்சு மற்றும் தியான பயிற்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்வில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் அருளம்பலம் அற்புதராஜா அவர்கள் வரவேற்புரை உரையாற்றினார். 14/5/2026 வியாழக்கிழமை அன்று காலை 8 மணி முதல் 9 மணி வரை இலங்கை உலக சமாதான ஆலயத்தைச் சேர்ந்த மெய் நரிபரன் அவர்களின் ஏற்பாட்டில் ஜாஃபனா மத்திய கல்லூரியில் 11-12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு யோகா, மூச்சு மற்றும் தியான பயிற்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. அன்று காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை யாழ்ப்பாண உலக சமாதான ஆலயத்தின் யோகாசிரியர் மெய் அச்சுதராஜா அவர்களின் ஏற்பாட்டில் ஜாஃபனா நல்லூர் சென்ட் பெனடிக்ஸ் வித்யாலயத்தில் மாணவ மாணவிகளுக்கு யோகா, மூச்சு மற்றும் தியான பயிற்சிகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. இந்த அனைத்து பயிற்சிகளையும் விஞ்ஞான ஆசிரியர் திருப்பதி ராஜா, விஞ்ஞான ஆசிரியர் பார்வதி ஆகியோர் சிறப்பாக நடத்தி வைத்தனர். அனைத்து நிகழ்வுகளிலும் கனடா உலக சமாதான ஆலயம் விஞ்ஞான செல்வர் பாலகுமார் மற்றும் ஆஷா அவர்கள் கலந்து கொண்டார்கள். ஒவ்வொரு பயிற்சி நிகழ்விலும் விஞ்ஞான செல்வி ஆஷா பாலகுமார் தலைமையில் சர்வசக்தி பிரபஞ்ச நல வாழ்த்து ஏற்றப்பட்டது. கடந்த 15/5/2026 முதல் 17/5/2026 தேதி வரை அமெரிக்கா டெக்சாஸ் மாநிலத்தில் டல்லஸ் பகுதியில் அமைந்துள்ள TGI ஃப்ரைடே சப்போர்ட் சென்டர் தலைமை அலுவலக வளாகத்தில் டெக்சாஸ் உலக சமாதான அறக்கட்டளையினர் ஏற்பாட்டில் குருமான் அவர்களால் அகதவ சிறப்பு பயிற்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த பயிற்சியில் டெக்சாஸ் மாநிலத்தின் பல பகுதிகளிலும் இருந்து 24 உணர்வாளர்கள் பங்கு கொண்டு தங்களின் சிறப்பான அனுபவங்களை பகிர்ந்தளித்தனர். Grace of Sri Guru Mahanji. Today, whatever I have experienced, it's like from in my inner heart I'm saying. When he put his hand on my head and when I started meditating, I started feeling the whole vibration here and no words to express my feelings other than this. It was immensely, I was so happy, so blissful. I didn't want to come out of that state. My tears were rolling, I could feel the tears coming down, but I can't stop that. It's the happiness. So happy, so blissful. Thank you once again, Guru Mahanji, for giving me this opportunity to join this program. Guru Mahan அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்குள்ள இருக்க God is like, GOD God, right? Go deep, GOD. கடந்து உள்ள இருக்கும் உணர்வை காணுவதே கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. Guru Mahan சொல்லுவாங்க. அந்த immersive feeling experience is beyond words. அப்படிதான் சொல்ல முடியும். Thank you so much, so blessed to be part of this beautiful crowd and beautiful experience. You would love or thirst in சொல்லலாம், ஒரு hunger improve ஆகிருப்போம். I want more of this. குருமான் அவர்கள் ஆன்மீக பயிற்சிகள் அளிக்க உலக சமாதான அறக்கட்டளை அரங்காவலர் மெஞ்ஞான ஆசிரியர் கே சுந்தராமன், ஜீவரக்ஷா மற்றும் சில யோக பயிற்சிகளை அளித்தார்கள். பயிற்சி முகாம் ஏற்பாட்டினை மெஞ்ஞான ஆசிரியர் சுமதி, மெஞ்ஞான ஆசிரியர் சுதா மற்றும் மெஞ்ஞான செல்வர்கள் பவித்ரா, சோமசுந்தரி, சிவகுமார் அடங்கிய குழுவினர் மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். பயிற்சி முகாம் நிறைவு நாளில் பிரபஞ்ச நல வாழ்த்து ஏற்றப்பட்டு மெஞ்ஞான ஆசிரியர் சுதா பிரசாத் அவர்கள் நன்றி கூற நிகழ்வு இனிதே நிறைவு பெற்றது. அன்று மாலை மெஞ்ஞான செல்வர் தம்பதியினர் பிரீத்தி, நிக்கில் அவர்களின் புதிதாக அமையவிருக்கும் இன்போசிஸ் அலுவலகத்திற்கு குருமான் அவர்கள் வரிய புரிய ஆலய மெஞ்ஞான செல்வர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். நிறுவன வளர்ச்சியை முன்னிட்டு சர்வ சக்தி சித்தி மகா யஜ்யம் ஏற்றப்பட்டது. அலுவலக உரிமையாளர் மெஞ்ஞான செல்வர் நிக்கில் நன்றி கூற தமது மனைவியுடன் குருமகானிடம் ஆசி பெற்றார்கள். உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி கடைபிடிக்கப்பட்டது. உலக அமைதிக்கான ஆன்மீக பணிகள் பல இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. சந்தோஷம்.